CBSE 12th Standard English Supplementary Reader Vistas in Tamil, The Tiger King. CBSE English 12th Standard Vistas Supplementary Reader in Tamil, the lesson The Tiger King. டைகர் கிங் புலிராஜா கல்கி. நீங்கள் படிக்கும் முன் காட்டு விலங்குகள் மீது மனிதர்களின் பொதுவான அணுகுமுறை என்ன? இந்த கதையின் நாயகன் பிரபந்தபுரம் மகாராஜா. அவர் ஹிஸ் ஹைனஸ் ஜமீதார் ஜெனரல் கிலோதர் மேஜர் சதா வியாக்கர சம்ஹாரிய மகாராஜாதி ராஜா விஸ்வபுவன சாம்ரட் சர் ஜிலானி ஜங் பகதூர் என அடையாளம் காணப்படலாம். MADACTC அல்லது CRCK. ஆனால் இந்த பெரும்பாலும் புலிராஜா என்று சுருக்கப்படுகிறது. படித்து தெரிந்து கொள்ளுங்கள். புலிராஜா யார்? அவருக்கு அந்த பெயர் எப்படி வந்தது? அவன் ஏன் புலிராஜா என்று அழைக்கப்பட்டான் என்பதை உங்களுக்கு சொல்லவே நான் முன்வந்திருக்கின்றேன். முன்னேறுவது போல் பாசாங்கு செய்து இறுதியில் தந்திரமாக பின்வாங்கும் எண்ணம் எனக்கு இல்லை. ஒரு ஸ்டூகா குண்டு வீச்சு விமானத்தின் அச்சுறுத்தல் கூட என்னை என் பாதையிலிருந்து அசைக்காது. அந்த ஸ்டூகா விரும்பினால் என் கதையிலிருந்து அவசரமாக பின்வாங்கி செல்லலாம். ஆரம்பத்திலே புலிராஜாவை பற்றி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்துவது அவசியமாகிறது. அவரை பற்றி படிக்கும் ஒவ்வொருவருக்கும் அவரது அடக்க முடியாத தைரியம் கொண்ட ஒருவரை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும் என்ற இயல்பான ஆசை ஏற்படும். ஆனால் அது நிறைவேற வாய்ப்பில்லை. பரதன் ராமனிடம் கூறியது போல் புலி அரசனான தசரதன் அனைத்து உயிரினங்களின் இறுதி இருப்பிடத்தை அடைந்து விட்டான். வேறு விதமாக கூறினால் புலி அரசன் இறந்து விட்டான். அவன் இறந்த விதம் மிகுந்த ஆர்வத்துக்குரிய விஷயமாகும். அதை கதையின் முடிவில் மட்டுமே வெளிப்படுத்த முடியும். அவனது மரணத்தின் மிகவும் வியக்கத்தக்க அம்சம் என்னவென்றால், அவன் பிறந்தவுடனே ஒரு நாள் புலி மன்னன் உண்மையில் இறக்க நேரிடுவான் என்று ஜோதிடர்கள் முன்னறிவித்திருந்தனர். அந்த குழந்தை வளர்ந்து வீரருக்கெல்லாம் வீரனாகவும் வீரருக்கெல்லாம் வீரனாகவும் சாம்பியனுக்கெல்லாம் சாம்பியனாகவும் ஆகும். ஆனால் அவர்கள் உதட்டை கடித்துக் கொண்டு கஷ்டப்பட்டு விளங்கினார்கள். தொடர்ந்து பேசும்படி உட்படுத்தப்பட்ட போது அந்த ஜோதிடர்கள் உண்மையை வெளிப்படுத்தினார்கள். இது ஒருபோதும் வெளிப்படுத்தக்கூடாத ஒரு ரகசியம். ஆனாலும் நாங்கள் இதை சொல்லியே ஆக வேண்டும். இந்த நட்சத்திரத்தின் கீழ் பிறந்த குழந்தை ஒரு நாள் தன் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். சரியாக அந்த தருணத்தில் ஒரு மாபெரும் அற்புதம் நிகழ்ந்தது. 10 நாள் குழந்தையான ஜிலானி ஜங் பகதூரின் உதடுகளிலிருந்து ஒரு வியப்பூட்டும் சொற்றொடர் வெளிப்பட்டுள்ளது. ஓ நானுமுள்ள தீர்க்கதரிசிகளே! அனைவரும் திகைத்து போய் நின்றார்கள். அவர்கள் ஒருவரையொருவர் விரித்து பார்த்து கொண்டு கண் சிமிட்டினார்கள். நாணமுள்ள தீர்க்கதரிசிகளே! பேசியது நானே. இம்முறை சந்தேகத்திற்கு இடமில்லை. வெறும் 10 நாட்களுக்கு முன்பு பிறந்த குழந்தைதான் அந்த வார்த்தைகளை அவ்வளவு தெளிவாக உச்சரித்திருந்தது. தலைமை ஜோதிடர் தனது கண்ணாடியை கழற்றிவிட்டு குழந்தையை உற்று பார்த்தார். பிறக்கும் அனைவரும் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும். அதை அறிந்து கொள்ள எங்களுக்கு உங்கள் கணிப்புகள் தேவையில்லை. அந்த மரணம் நிகழும் விதத்தை நீங்கள் சொன்னால் அதில் ஏதேனும் அர்த்தம் இருக்கும் என்று அந்த ராஜகத்து தலைமை ஜோதிடர் தன் மூக்கின் மீது விரலை வைத்தார். ஆச்சரியம்! 10 நாட்கள் கூட ஆகாத ஒரு குழந்தை பேசுவதற்கு தன் உதடுகளை திறக்கிறது. சொற்றொடர் வெளிப்பட்டுள்ளது. ஓ நாணமுள்ள தீர்க்கதரிசிகளே! அது மட்டுமல்ல, அவர் அறிவார்ந்த கேள்விகளையும் எழுப்புகிறது. நம்ப முடியாது. உண்மைகளை விட போர் அலுவலகம் வெளியிடும் அறிக்கைகளைப் போலவே இருக்கிறது. தலைமை ஜோதிடர் தன் மூக்கிலிருந்து விரலை எடுத்துவிட்டு தன் பார்வையை அந்த சின்ன இளவரசன் மீது நிலைநிறுத்தினார். இளவரசர் ரிஷப ராசியில் பிறந்தார். ரிஷபமும் புலியும் எதிரிகள். எனவே மரணம் புலியிலிருந்து வருகிறது என்று அவர் விளக்கினார். புலி என்ற வார்த்தையை கேட்டதும் அவர் பட்டத்து இளவரசர் ஜங் பகதூர் அதிர்ந்து போனார் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. அந்த வார்த்தை உச்சரிக்கப்பட்ட உடனேயே பட்டத்திலரசர் ஆழமாக உருமினார். அவரது உதடுகளிலிருந்து திகிலூட்டும் வார்த்தைகள் வெளிவந்தன. புலிகளே ஜாக்கிரதை! இந்த கூற்று பிரதிபாண்டபுரத்தில் பரவலாக பேசப்படும் ஒரு வதந்தி மட்டுமே. ஆனால் பின்னோக்கி பார்க்கையில் அதில் ஓரளவு உண்மை இருந்திருக்கலாம் என்று நாம் முடிவு செய்யலாம். பட்டத்து இளவரசர் ஜங் பகதூர் நாளுக்கு நாள் உயரமாகவும் வலிமையானவராகவும் வளர்ந்தார். ஏற்கனவே விவரிக்கப்பட்ட நிகழ்வை தவிர அவரது குழந்தை பருவத்தில் வேறு எந்த அற்புதமும் நிகழவில்லை. மற்ற எல்லா இந்திய மாநிலத்தின் பட்டத்து இளவரசர்களைப் போலவே அந்த சிறுவனும் ஒரு ஆங்கிலேய செவிலியின் பாலை குடித்தான். ஒரு ஆங்கிலரால் ஆதிக்கம் பயிற்றுவிக்கப்பட்டான். ஆங்கில திரைப்படங்களை தவிர வேறு எதையும் பார்க்கவில்லை. அவருக்கு 20 வயது வந்தபோது அதுவரை அரசவையின் கட்டுப்பாட்டில் இருந்த அரசு அவரது கைகளுக்கு வந்தது. படித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆங்கிலேயரால் வளர்க்கப்பட்ட அந்த பசு வளர்ந்து என்னவானது? ஆனால் ராஜ்ஜியத்தில் இருந்த அனைவருக்கும் அந்த ஜோதிடரின் கணிப்பு நினைவில் இருந்தது. பலர் அந்த விஷயத்தை பற்றி தொடர்ந்து விவாதித்தனர். மெல்ல மெல்ல அது மகாராஜாவின் காதுகளுக்கு எட்டியது. பண்டபுரம் மாநிலத்தில் எண்ணற்ற காடுகள் இருந்தன. அவற்றில் புலிகள் வாழ்ந்தன. தற்காப்புக்காக ஒரு பசுவை கூட கொல்லலாம் என்று பழமொழி மகாராஜாவுக்கு தெரிந்தது. தற்காப்புக்காக புலிகளை கொல்வதில் நிச்சயமாக எந்த ஆச்சரியமும் இருக்க முடியாது. மகாராஜா புலி வேட்டைக்கு புறப்பட்டார்.
தனது முதல் புலியை கொன்றபோது மகாராஜா அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவர் அரச ஜோதிடரை வரவழைத்து இறந்த அந்த மிருகத்தை காட்டினார். இப்போது என்ன சொல்கிறாய் என்று அவன் கேட்டான். மன்னர் அவர்களே, இந்த முறையில் 99 பெண்களே கொல்லக்கூடும். ஆனால் அந்த ஜோதிடர் இழுத்து சொன்னார். ஆனால் என்ன, அச்சமின்றி பேசு. ஆனால் 100வது புலியின் விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 100வது புலியும் கொல்லப்பட்டால் என்னவாகும்? பிறகு நான் எனது ஜோதிட புத்தகங்கள் அனைத்தையும் கிழித்து அவற்றுக்கு தீ வைத்துவிட்டு மற்றும் நான் என் குடுமையை வெட்டி முடியை குட்டையாக வெட்டி கொண்டு ஒரு காப்பீட்டு முகவராக ஆவேன் என்று அந்த ஜோதிடர் பொருளற்ற ஒரு தொனியில் பேசி முடித்தார். அன்றிலிருந்து பிரதிபண்டபுரத்தில் வசிக்கும் அனைத்து புலிகளும் கொண்டாட்ட நேரமாக இருந்தது. மகாராஜாவை தவிர வேறு யாரும் புலி வேட்டையாடுவதை அரசு தடை விதித்தது. புலியின் மீது ஒரு கல்லை கூட எரிய துணிபவர்களின் செல்வம் மற்றும் சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும் என ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. 100 புலிகளை கொன்ற பிறகே மற்ற எல்லா விஷயங்களையும் கவனிப்பதாக மகாராஜா சபதம் செய்தார். ஆரம்பத்தில் மன்னர் தனது லட்சியத்தை நிறைவேற்றுவதில் நன்கு தயாராக இருப்பது போல் தோன்றியது. அவர் ஆபத்துக்களை எதிர்கொள்ளவே இல்லை என்பதல்ல, சில சமயங்களில் தோட்டாக்குறி தவறி அவர் மீது பாய்ந்தபோது அவர் வெறும் கைகளால் அந்த மிருகத்துடன் போராடினார். ஒவ்வொரு முறையும் மகாராஜாவை வெற்றி பெற்றார். மற்றொரு சமயம் அவர் தனது அரியணையை இழக்கும் அபாயத்தில் இருந்தார். ஒரு உயர் பதவியில் இருந்த பிரிட்டிஷ் அதிகாரி பிரதிபண்டபுரத்துக்கு வருகை தந்தார். அவர்களுக்கு புலிகளை வேட்டையாடுவதில் மிகுந்த பிரியம் இருந்தது. மேலும் தன் சுட்ட புலிகளுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வதிலும் அதிலும் அதிகம் பிரியம் இருந்தது. வழக்கம் போல அவர் பிரதிபண்டபுரத்தில் புலிகளை வேட்டையாட விரும்பினார். ஆனால் மகாராஜா தனது முடிவில் உறுதியாக இருந்தார். அவர் அனுமதி மறுத்துவிட்டார். நான் வேறு எந்த வேட்டைக்கும் ஏற்பாடு செய்ய முடியும். நீங்கள் காட்டுப்பன்றி வேட்டைக்கு செல்லலாம், நீங்கள் எலி வேட்டை நடத்தலாம், ஆனால் கொசு வேட்டைக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் புலி வேட்டையா? அது சாத்தியமற்றது. பிரிட்டிஷ் அதிகாரியின் செயலாளர் திவான் மூலம் மகாராஜாவுக்கு ஒரு செய்தி அனுப்பினார். புலியை துரை தானே கொல்ல வேண்டியதில்லை. அந்த புலியை கொல்லும் வேலையை மகாராஜாவை செய்யலாம். துப்பாக்கியை பிடித்தபடி புலியின் பிணத்தின் மீது நின்று கொண்டிருக்கும் தனது புகைப்படம் துரைக்கு முக்கியமாக இருந்தது. ஆனால் அந்த யோசனை கூட மகாராஜா சம்மதிக்கவில்லை. இப்போது அவர் சம்மதித்தால் மற்ற பிரிட்டிஷ் அதிகாரிகள் புலி வேட்டைக்கு வந்தால் என்ன செய்வது? ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியின் ஆசை நிறைவேற்ற விடாமல் தடுத்ததால் மகாராஜா தனது ராஜ்யத்தை இழக்கும் அபாயத்தில் இருந்தார். மகாராஜாவும் திவானும் இந்த பிரச்சனையை குறித்து ஆலோசித்தனர். அதன் விளைவாக கல்கத்தாவில் உள்ள ஒரு புகழ்பெற்ற பிரிட்டிஷ் நகைக்கடை நிறுவனத்தில் கூடவே தந்தி அனுப்பப்பட்டது. பல்வேறு வடிவமைப்புகளில் உள்ள விலை உயர்ந்த வைர மோதிரங்களை அனுப்புங்கள். சுமார் 50 மோதிரங்கள் வந்து சேர்ந்தன. மகாராஜா அவை அனைத்தும் பிரிட்டிஷ் அதிகாரியின் காதலிக்கு அனுப்பினார். அரசரும் அமைச்சரும் துரைசானி 1 அல்லது 2 மோதிரங்களை தேர்ந்தெடுத்துவிட்டு மீதியவற்றை திருப்பி அனுப்புவார் என்று எதிர்பார்த்தனர். விரைவில் அந்த துரைசானி தனது பதிலை அனுப்பினார். உங்கள் பரிசுகளுக்கு மிக்க நன்றி. 2 நாட்களில் ஆங்கில நகை வியாபாரமிருந்து 3 லட்சம் ரூபாய்க்கான ரசீது வந்தது. 3 லட்சம் ரூபாய் இழந்த போதிலும் தனது ராஜ்யத்தை தக்க வைத்துக் கொண்டதில் மகாராஜா மகிழ்ச்சி அடைந்தார். மகாராஜாவின் புலி வேட்டைகள் தொடர்ந்து பெரும் வெற்றி பெற்றன. 10 ஆண்டுகளுக்குள் அவரால் 70 புலிகளை கொல்ல முடிந்தது. பின்னர் எதிர்பாராத ஒரு தடை அவரது வேட்டையும் பணியையும் முடக்கியது. அந்த பருவத்தில் புலி இனமே முற்றிலும் அழிந்து போனது. பிரதிபண்டபுரத்தின் காடுகள் அந்த புலிகள் கருத்தடை செய்தனவோ அல்லது தற்கொலை செய்து கொண்டனவோ அல்லது ஆங்கிலேயரின் கைகளால் மட்டுமே சுடப்பட வேண்டும் என்ற ஆசையில் அரசை விட்டு தப்பி ஓடினவா என்பது யாருக்கு தெரியும்? ஒரு நாள் மகாராஜா திவானை அழைத்தார். திவான் சாஹேப், என்னுடைய இந்த துப்பாக்கியால் இன்னும் 30 புலிகளை சுட்டு வீழ்த்த வேண்டியிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாதா என்று தனது துப்பாக்கியை ஓங்கியபடி கேட்டார். படித்து தெரிந்து கொள்ளுங்கள். கொல்வதற்கு தேவையான எண்ணிக்கையிலான புலிகளை கண்டுபிடிக்க மகாராஜா என்ன செய்வார்? துப்பாக்கியை கண்டதும் நடுங்கிய திவான், மன்னரே, நான் புலி அல்ல என்று கூச்சலிட்டார். எந்த முட்டாள் உன்னை புலி என்று அழைப்பான்? இல்லை, நான் துப்பாக்கியும் அல்ல, நீ புலியும் அல்ல, துப்பாக்கியும் அல்ல. திவான் சாஹேப், நான் உங்களை வேறு ஒரு காரணத்திற்காக இங்கு அழைத்தேன். நான் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்துள்ளேன். திவான் மேலும் அதிகமாக உளரத் தொடங்கினார். மன்னரே, எனக்கு ஏற்கனவே 2 மனைவிகள் இருக்கிறார்கள். நான் உங்களை மணந்தால் அர்த்தமற்ற பேச்சை பேசாதே. நான் ஏன் உன்னை திருமணம் செய்ய வேண்டும்? எனக்கு வேண்டுமானால் ஒரு புலி வேண்டும். பேரரசே, தயவு செய்து யோசித்துப் பாருங்கள். எங்கள் முன்னோர்கள் வாளை மணந்திருந்தனர். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் துப்பாக்கியை மணந்து கொள்ளுங்கள். இந்த மாநிலத்திற்கு ஒரு புலி அரசனே போதுமானவன். அதுடன் ஒரு புலி அரசியும் தேவையில்லை. மகாராஜா வரக்க சிரித்தார். நான் ஒரு புலியோ அல்லது துப்பாக்கியோ திருமணம் செய்து கொள்ள நினைக்கவில்லை. மாறாக மனித குலத்தில் சேர்ந்த ஒரு பெண்ணையே திருமணம் செய்து கொள்ள நினைக்கிறேன். முதலில் வெவ்வேறு சுதேச அரசுகளில் உள்ள புலிகளின் எண்ணிக்கை குறித்த புள்ளி விவரங்களை நீங்கள் தயாரிக்கலாம். அடுத்து, அதிக புலிகள் வாழும் ஒரு அரசின் அரச குடும்பத்தில் நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய பெண் யாராவது இருக்கிறாரா என்று நீங்கள் ஆராயலாம். திவான் அவனது கட்டளைகளை பின்பற்றியிருந்தான். அதிக எண்ணிக்கையிலான புலிகளை கொண்ட ஒரு மாநிலத்திலிருந்து அவன் பொருத்தமான பெண்ணை கண்டுபிடித்தான்.
5 அல்லது 6 புலிகளை கொன்றார். இவ்வாறு பிரதிபண்டபுரம் அரண்மனையை மகாராஜா ஜங்ஜாங் பகதூர் தனது மாமனாரை சந்திக்க செல்லும் ஒவ்வொரு முறையும் வரவேற்பு மண்டபத்தில் சுவர்களில் 99 புலித்தோல்கள் அலங்கரித்தன. புலிராஜா படித்து கண்டுபிடிங்கள், முடிவை தீர்மானிக்கலாம். 100வது புலியை எதிர்கொள்ள மகாராஜா தன்னை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்வார்? அவரது தாமதம். 100 புலிகளையும் கொல்ல இன்னும் ஒரே ஒரு புலி மட்டுமே மீதம் இருந்தது. மகாராஜாவின் பதட்டம் உச்சத்தை அடைந்திருந்தது. பகலில் அவருக்கு இந்த ஒரு எண்ணமும் இரவில் அதே கனமும் வந்தது. அவருடைய மாமனாரின் ராஜ்யத்தில் கூட புலி பண்ணைகள் பற்றியிருந்தன. எங்கும் புலிகளை கண்டுபிடிப்பது சாத்தியமற்றமாயிற்று. ஆனாலும் இன்னும் ஒன்று மட்டும் தேவைப்பட்டது. அந்த ஒரே ஒரு மிருகத்தை அவரால் கொல்ல முடிந்தால் மகாராஜாவுக்கு எந்த அச்சமும் இருக்காது. அவரால் புலி வேட்டையை முற்றிலும் கைவிட முடியும். ஆனால் அந்த கடைசி புலியின் விஷயத்தில் அவர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியிருந்தது. மறைந்த தலைமை ஜோதிடர் என்ன சொல்லியிருக்கிறார்? 99 புலிகளை கொன்ற பிறகு மகாராஜா 100வது புலியுடன் எச்சரிக்கை இருக்க வேண்டும். அது உண்மைதான். புலி ஒரு மூர்க்கமான மிருகம் அல்லவா? அதனிடம் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அந்த 100வது புலி எங்கே கிடைக்கும்? உயிருள்ள புலியை கண்டுபிடிப்பதை விட புலிப்பாலை கண்டுபிடிப்பது சுலபம் போல் தோன்றியது. இவ்வாறு மகாராஜா ஆழ்ந்த சோகத்தில் மூழ்கினார். ஆனால் அந்த சோகத்தை போக்கி ஒரு நற்செய்தி விரைவில் வந்தது. அவருடைய சொந்த மாநிலத்தில் உள்ள ஒரு மலைப்பகுதி கிராமத்திலிருந்து ஆடுகள் அடிக்கடி காணாமல் போக தொடங்கின. செம்மறி ஆடுகளை முழுவதும் விளங்கும் திறமைக்கு பெயர் பெற்ற காதர் மியான் சாகப் அல்லது வீரசாமி நாயக்கரின் வேலை இதுவல்ல என்பது முதலில் உறுதி செய்யப்பட்டுவிட்டது. நிச்சயமாக ஒரு புலிதான் இதை செய்து கொண்டிருந்தது. கிராமத்துக்குள் 3 ஆண்டுகளுக்கு அனைத்து வரிகளிலிருந்தும் விலக்கு அளித்து உடனடியாக வேட்டையை தொடங்கினார். புலியை எளிதில் கண்டுபிடிக்க முடியவில்லை. அது மகாராஜாவின் விருப்பத்தை மீறும் நோக்கத்தில் வேண்டுமென்றே தன்னை மறைத்துக் கொண்டது போல் தோன்றியது. மகாராஜாவும் அதே அளவு உறுதியுடன் இருந்தார். புலி கண்டுபிடிக்கும் வரை அவர் காட்டை விட்டு வெளியேற மறுத்தார். நாட்கள் செல்ல செல்ல மகாராஜாவின் சீற்றமும் பிடிவாதமும் அபாயகரமாக அதிகரித்தன. பல அதிகாரிகள் தங்கள் வேலையை இழந்தனர். ஒரு நாள் மகாராஜாவின் கோபம் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது அவர் திவானை அழைத்து நிலவரியை உடனடியாக இரட்டிப்பு ஆக்குமாறு உத்தரவிட்டார். மக்கள் அதிருப்தி அடைவார்கள். அப்போது நமது மாநிலமும் இந்திய தேசிய காங்கிரசின் கைக்கு இரையாகிவிடும். அப்படியானால் நீங்கள் எங்கள் பதவியை ராஜினாமா செய்யலாம் என்றார் மன்னர். மகாராஜா விரைவில் புலியை கண்டுபிடிக்காவிட்டால் அதன் விளைவுகள் பேரழிவாக இருக்கும் என்று உறுதியாக நம்பிய திவான் மெட்ராஸில் உள்ள மக்கள் பூங்காவிற்கு கொண்டுவரப்பட்டு தன் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த புலியை கண்டபோதுதான் தனக்கு மீண்டும் உயிர் வந்ததாக உணர்ந்தார். நள்ளிரவில் ஊர் மக்கள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்த போது திவானும் அவரது வயதான மனைவியும் புலியை இழுத்து கொண்டு வந்து காரில் ஏற்றி இயற்கையில் திணித்தனர். திவானை காரை ஓட்டி மகாராஜா வேட்டையாடி கொண்டிருந்த காட்டுக்கு ஓட்டி சென்றார். அவர்கள் காட்டை அடைந்ததும் புலி தனது சத்தியாகிரகத்தை தொடங்கி காரிலிருந்து இறங்க மறுத்தது. அந்த மிருகத்தை காரிலிருந்து வெளியே இழுத்து தரையில் தள்ளிவிட மேற்கொண்ட முயற்சிகள் திவான் முற்றிலும் சோர்வடைந்து போனார். மறுநாள் அந்த வயதான புலி மகாராஜாவின் முன்னிலைகளுக்கு வந்து, எஜமானரே, எனக்கு என்ன கட்டளையிடுவீர்கள் என்று பணிவுடன் மன்றாவது போட நின்றது. அளவற்ற மகிழ்ச்சியுடன் மகாராஜா அந்த மிருகத்தை கவனமாக குறிவைத்தார். புலி சுருண்டு விழுந்து கிடந்தது. நான் 100வது புலியை கொன்றுவிட்டேன், என் சபதம் நிறைவேற்றிவிட்டது என்று பெருமகிழ்ச்சியில் திளைத்த மகாராஜா புலியை ஒரு மாபெரும் ஊர்வலமாக தலைநகருக்கு கொண்டு வர உத்தரவிட்டு தனது தேரில் விரைந்து சென்றார். சாலை பைத்தியம் அல்லது நண்பர் அல்லது இப்போது அந்த ஜோதிடருக்கு என்ன நடக்கும்? அந்த தீர்க்க தரிசனம் சந்தேகத்திற்கு இடமின்றி பையனை நிரூபிக்கப்பட்டது என்று நினைக்கிறீர்களா? மகாராஜா சென்ற பிறகு வேட்டைக்காரர்கள் புலியை இன்னும் அருகில் சென்று பார்க்க சென்றனர். புலி குழப்பத்துடன் கண்களை விட்டுபடி அவர்களை திரும்பி பார்த்தது. புலி இறக்கவில்லை என்பதை அந்த வேட்டைக்காரர்கள் உணர்ந்தனர். தோட்டா அதை தவறவிட்டிருந்தது. சீறி பாய்ந்த தோட்டாவின் அதிர்ச்சியால் அது மயங்கி விழுந்திருந்தது. என்ன செய்வது என்று வேட்டைக்காரர்கள் யோசித்தனர். தான் தவறிவிட்டதை மகாராஜா அறியக்கூடாது என்று அவர்கள் முடிவு செய்தனர். அப்படி தெரிந்தால் அவர்கள் தங்கள் வேலையை இழக்க நேரிடும். வேட்டைக்காரர்கள் ஒருவன் 1 அடி தூரத்தில் குறி வைத்து புலியை சுட்டான். இந்த முறை அவன் குறி தவறாமல் அதை கொண்டான். பின்னர் மன்னரின் கட்டளைப்படி இறந்த புலி ஊர்வலமாக நகரத்தின் வழியாக எடுத்து செல்லப்பட்டு புதைக்கப்பட்டது. அதன் மீது ஒரு கல்லறை எழுப்பப்பட்டது. சில நாட்களுக்கு பிறகு மகாராஜாவின் மகனின் 3வது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. அதுவரை மகாராஜா தனது முழு கவனத்தையும் புலி வேட்டையிலேயே செலுத்தியிருந்தார். பட்டத்து இளவரசனுக்காக அவருக்கு நேரம் ஒதுக்க முடியவில்லை. ஆனால் இப்போது மன்னர் தனது கவனத்தை அந்த சிறுவன் பக்கம் திருப்பினார். அவனது பிறந்த நாளில் அவனுக்கு ஒரு சிறப்பு பரிசை வழங்கி விரும்பினார். அவர் பிரதிபண்டாபுரம் உள்ள வணிக வளாகத்திற்கு சென்று ஒவ்வொரு கடையிலும் தேடினார். ஆனால் பொருத்தமானது எதுவும் கிடைக்கவில்லை. இறுதியாக ஒரு பொம்மை கடையில் மரத்தாலான புலி ஒன்றை கண்டு அவர் அதுவே சரியான பரிசு என்று முடிவு செய்தார். அந்த மரப்புலியின் விலை 2.25 அணாக்கள் மட்டுமே. ஆனால் மகாராஜாவிடம் இவ்வளவு குறைந்த விலையை கூறினால் நெருக்கடி நிலை விதிகளின்படி தான் தண்டிக்கப்படுவேன் என்பது அந்த கடைக்காரருக்கு தெரிந்திருந்தது. எனவே அவர், மன்னரே, இது கைவினை திறன் மிக்க அரிதான ஒரு எடுத்துக்காட்டு. 300 ரூபாய்க்கு இது ஒரு பேரம்தான் என்றார்.
மிக நன்று. பட்டத்து இளவரசரின் பிறந்த நாளில் இதை நீங்கள் அவனுக்கு காணிக்கையாக அளிக்கட்டும் என்று கூறினார். அரசர் தன்னுடன் எடுத்துச் சென்றார். அன்று தந்தையும் மகனும் அந்த சின்னஞ்சிறு பொருளுடன் விளையாடினார்கள். மரப்புலி அது இருந்தது. அது ஒரு திறமையற்ற தச்சனால் செதுக்கப்பட்டிருந்தது. அதன் மேற்பரப்பு சொரசொரப்பாக இருந்தது. அதன் மீது இறகுகளைப் போல சில மரத்துண்டுகள் செங்குத்தாக நின்றன. அந்த துண்டுகளில் ஒன்று மகாராஜாவின் வலது கையை துளைத்தது. அவர் தனது இடது கையால் அதை வெளியே எடுத்துவிட்டு இளவரசருடன் தொடர்ந்து விளையாடினார். மறுநாள் மகாராஜாவின் வலது கையில் தொற்று தீவிரமடைந்தது. 4 நாட்களில் அது செயல்படியும் புண்ணாக வளர்ந்து கை முழுவதும் பரவியது. சென்னையில் இருந்து 3 புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டனர். கலந்தாலோசனைக்கு பிறகு அவர்கள் அறுவை செய்ய முடிவு செய்தனர். அறுவை சிகிச்சையும் நடைபெற்றது. அறுவை சிகிச்சை செய்த 3 பேர் அறுவை சிகிச்சை நிபுணர்களும் அறுவை சிகிச்சை அறையிலிருந்து வெளியே வந்து அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. மகாராஜா இறந்துவிட்டார் என்று அறிவித்தார்கள். இவ்வாறு 100வது புலி ராஜாவிடம் தனது இறுதி பழி தீர்த்து கொண்டது. நுண்ணறிவுடன் படித்தல். இக்கதை அதிகாரத்தில் இருப்பவர்களின் செருக்கு குறித்து ஒரு நையாற்றாகும். இக்கதையில் ஆசிரியர் நாடகமுரண் எனும் இலக்கிய உத்தியை எவ்வாறு கையாளுகிறார்? அப்பாவி விலங்குகளை மனிதர்களின் தன்னிச்சையான போக்கத்துக்கு உட்படுத்துவது குறித்து ஆசிரியரின் மறைமுகமான கருத்து என்ன? மகாராஜாவின் அடியாட்கள் அவரிடம் நடந்து கொண்ட விதத்தை நீங்கள் எவ்வாறு விவரிப்பீர்கள்? அவர்கள் அவரிடம் உண்மையாகவே நேர்மையாக நடந்து கொள்கிறார்களா அல்லது பயத்தின் காரணமாக அவருக்கு கீழ்ப்படுகிறார்களா? இன்றைய அரசியல் அமைப்பிலும் இதே போன்ற ஒரு ஒற்றுமையை நாம் காண்கின்றோம். வனவிலங்குகள் மீது மனிதர்கள் காட்டும் இரக்கமற்ற தன்மையை விளக்கும் வகையில் தற்காலத்தில் செல்வந்தர்கள் மற்றும் செல்வாக்கு மிக்கவர்கள் மத்தியில் நடைபெறும் வேட்டை சம்பவங்கள் உங்களால் கூற முடியுமா? சூழலில் உலகத்திற்கு அனைத்து மக்களின் அக்கறையிலும் பூமி மற்றும் அதன் மீதான அனைத்து உயிரினங்கள் அக்கறையிலும் வேரூன்றிய ஒரு பகுதிய அமைப்பு நமக்கு தேவை. விவாதிக்கவும்.